அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இன்றைக்கி கேப்பாட்டில் இறுதி கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்தியாவில் இந்த வீடியோ முழுசாகவே முடிய போகுது. அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு புது வீடியோ வரப்போகுது. பூச்சி குலைக்கலாம், நண்டு குலைக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், சிங்கம், புலி, அதோட நகம் குலைக்கலாம். ஆனால் அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மற்ற கீழுள்ள வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோன்னா நீங்கள் ஓடுறபடியாக பார்த்துட்டு வந்தீங்க உங்களுக்கு விளங்கும். சல்லில் சோப்லாம் முக்கியமாக யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அது மட்டும் இல்லை, மஞ்சள் கட்டாயம் வைக்கணும். இது மஞ்சள் விஷத்தை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல உதவி அளிக்கும் வீவர்ஸ். இது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட சாப்பாடு, இப்படி உயிர் சத்தான சாப்பாடுகளில் நீங்கள் நல்ல கல்சியமான சாப்பாடுகளை நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு உயிர் ஈர்ப்பு சக்தியை நீங்கள் கொண்டு வரணும். அப்படி அதிகமாக கொண்டு வரும்போது உங்கள் உடம்பில் இந்த விஷங்கள் உள்ளே இறங்கும் போது அது முழுசாக ஏற விடாமல் தடுக்கும் என்பது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தவா. இதில் என்னென்ன விஷயங்களை விஷம் உங்களை தாக்கும்போது நீங்கள் செய்கிறத தடுக்கணும் சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். முதலாவது, பாம்பு கடிக்கும் போது நீங்கள் மூச்சை உரம இழுத்து விடுறது, பயப்படுறது, பரட்டப்படுறது, அந்த மாதிரி இந்த விஷம் அதிகமாக அடித்து தத்தக்குன்னு வேலை செய்கிறதுக்குரிய உதவிகளை நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது அது கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறத தடுத்துக்கொள்ளணும். விஷம் உரியறதுக்கு மஞ்சள் நீங்கள் சாட்டை வச்சு அது கொஞ்சம் இந்த விஷத்தை உரியறதுக்கு இந்த உடம்புலேயே இந்த ஈர்ப்பு சக்திகளுக்கு கொஞ்சம் உதவி அளிக்கும். ஃபாஸ்ட்டாக இந்த விஷத்தை உரிஞ்சதுக்கும். ஆனால் இந்த விஷத்தை இந்த மஞ்சள் சேர்ந்து சண்டை போட்டு கொஞ்சம் இழுத்து எடுத்துடும். அது மட்டும் இல்லை, உயிரிழப்பு சக்திக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏன்னா சின்ன விஷம் உரமாக இருக்கும்போது உயிரிழப்பு சக்தியோட சண்டை போடும் போது இந்த உயிர் சக்திக்கு சண்டை போடுறதுக்கு இது இல்லாமல் அதோட சரண்டர் ஆயிரும். அதோட விஷத்தோட சரண்டர் ஆகிட்டுண்டா அந்த விஷம் எங்களை மூளை போயிட்டு அடித்து ஒரே நேரத்தில் எங்களை உயிரை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகிறது. அதுதான் இந்த நட்டுவக்காளி போன்ற விஷங்கள். அதுடன் விஷத்தையும் கூட எங்களோட விஷங்கள் உயிர் சக்தி எடுத்து சண்டை போடணுன்றா நீங்கள் அதிகமாக உயிரிழப்பு சக்திக்குள்ள உணவுகளை சாப்பிட்டா மட்டுமே அது முடியும். அது மட்டும் இல்லைங்க, எங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு உயிரிழப்பு சக்தி அதிகமாக போஷக்கத்தன்மை அதிகமாக எங்களுக்கு உடம்பிடிக்கணும். அந்த இது அதிகமாகிக்கும் போது அந்த சண்டை பிடிக்கும்போது நமக்கு அடித்தோடனும் மஞ்சள் சாட்டையை அந்த இடத்துல வச்சுட்டாலும் இந்த நெட்வொர்க் இந்த விஷம் மூளைக்கு ஏறாமைக்கு கொஞ்சமாக இந்த விஷத்தை இழுத்து எடுக்கிறதுக்கு நிறையவே உதவியாக்கும். இப்போ நம்ம மஞ்சள் வச்ச உடனே பரட்டப்படக்கூடாது, இதாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிப்பேன். ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் நோம்பலாக டாக்டர்கிட்ட போய்ட்டு இப்படி இதாகிட்டுன்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை அடிச்சிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ்.